ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां द्विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। கேனோ உபனிஷத் இரண்டாவது பகுதியில் 4வது மந்திரம். உங்க ஜெராக்ஸ்ல 90வது பக்கம். பிரதிபோத விதிதம் மதம் அம்ருதத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்ததே மிருதம். இது உபனிஷத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். ஆத்ம ஞான உபாயம், இந்த வார்த்தை பிரதிபோத விதிதம் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு ஒரு வைரக்கல். பிரதிபோதம் விதித்தம், அது அந்த வேர்டு, 2 வேர்டும் பிரதிபோதம் விதித்தம் மதம். இந்த பிரதிபோதம்ங்கிறது என்னன்னா ஆத்ம ஞான உபாயம். இப்ப நம்ம ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு உபாயம் என்ன? மெத்தட். எந்த மெத்தட்ல போய் ஆத்ம ஞானத்தை புரிந்து கொள்வது, அதை பத்தி இந்த மந்திரம் சொல்லுது. சாதனையை பத்தியும் சொல்லுது, பியூட்டிஃபுல்லான சாதனைகள். அதுக்கு அடுத்தது பலம், ஆத்ம ஞானத்தினுடைய பலம். இந்த 3ஐயும் ஒரே ஒரு கேப்சூல்ல போட்டு ஃபில் பண்ணிட்டாரு பகவான். இந்த விசார இது நம்ம அந்த உபாயம்ங்கிறது எந்த மாதிரி விசாரம் பண்ணி நம்மளுடைய ஆத்மாவை உணர்தல், அதுதான் விசாரம்னு பேரு. உபாயம் இறைவனே கொடுப்பாரு. இப்படி விசாரம் பண்ணினா நீ உன்னுடைய ஆத்மாவை உணரலாம், நான் யாருங்கிறத எனக்கு உணர்வுக்குள்ள கிட்டும். இப்போ நித்திய பிரம்ம விசாரம், ஆத்ம விசாரம் உடனே பிரம்மத்தை விட்டுறக்கூடாது. ஸோ அதனால என்ன வேர்டு மாத்திர? நித்தியமாக இருக்கிற பிரம்மனை பற்றிய விசாரம். நாம நித்தியமாக இருக்கிற பிரம்மனை பற்றிய ஆத்மாவை பற்றிய விசாரம்னாலும் ஒண்ணுதான். நம்ம இவ்வளவு நாள் பார்த்திருப்போம் 3 ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸ், ஏன் சாந்தோக்கியத்துல 15 ஸ்டெப்ஸ் மூலமா நம்ம ரீச் ஆகிற மெத்தடு. இங்க ஆத்ம ஞானத்தை, என்னை பற்றிய உணர்வை நான் அடைதல், கான்சியஸ்னஸ்ங்கிறது போய் நிக்கிறதுக்கு we are doing விருத்தி. விருத்தி மூலியமாக, இங்க ஸ்டெப்ஸ்ங்கிறத விட விருத்தி, எண்ணம், தாட், என்னுடைய எண்ணத்தின் மூலியமாகவே ஆத்மாவை உணர்தல். தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை பற்றிய விளக்கம், ஆத்மாவை பற்றி உணர்தல்னாலும் பிரம்ம தத்துவத்தினுடைய விளக்கம்னாலும் ஒண்ணுதான், அதை உணர்தல். அப்ப நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஒரு ஞான விருத்தினா எண்ணம். எப்ப எனக்கு எண்ணம் ஏற்படுது, அது எண்ணம் எப்படி ஞானமா மாறுது நம்ம பார்த்தோம். ஒரு ஞானம் எனக்கு எப்படி வருது? விருத்தி துவாரா தான் எனக்கு ஞானம் ஏற்படுகிறது. ஒரு விருத்தியின் மூலியமாகத்தான் எனக்கு உள்ள, ஒரு பொருளை பார்க்கிறேன் அப்படின்னா விருத்தி மூலியமாகத்தான் எனக்கு அது உள்ள ஞானமாக பரிணமிக்கிறது. பிரத்யட்சமாக கண்ணு காது சப்தமாக இருந்தாலும் சரி, அது உள்ள எண்ணமாகத்தான் எனக்கு அறிவு ஏற்படுது. நாக்குல வைக்கிற டேஸ்டா இருந்தாலும் உள்ள இருக்கிற எண்ணம் தான் எனக்கு அந்த என்ன தருது? என்ன ஞானம்? வாயில வச்சிருக்கிறது ஸ்வீட்டா காரமாங்கிற அந்த ஞானம் நாக்குல ஏற்படுறதல்ல, மனதில். விருத்தி தான் நம்ம பார்க்கிறேன், விருத்தி தான் எனக்கு ஞானத்தை கொடுக்குது. அது எது வேணாலும், ஒரு கண் எப்படி எடுக்குது? ஒரு பொருளை ஆக்காரமாக எடுத்து விருத்தி உள்ள ஏற்படுது, அது எனக்கு ஞானமா ஏற்படுது. அப்போ எப்படி அந்த விருத்தி ஞானம் ஏற்படுது? ஃபர்ஸ்ட் விருத்தி எப்படி ஏற்படுதுன்னு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த மனம்
கண்ணோட வெளியில வந்து அதை ஆக்காரம் பண்ணிட்டு அது விருத்தி. என்ன மனமே என்னவாயிருது, நான் காமிக்கிற பொருளா ஆகிரும். நம்ம பார்க்குற பொருளாக மனம் ஒரு ஷேப் எடுக்கும். மனமே அந்த ஷேப் எடுத்தோன்னா அது விருத்தின்னு பேரு. இப்போ எப்படி அந்த விருத்திக்கு ஞானம், எல்லாம் ஜடம். வெளியில் இருக்கிற பொருளும் ஜடம், என் மனமும் ஜடம், அதில் உருவாகிற விருத்தியும் ஜடம். எப்படி ஆக்டிவேட் பண்ணுதுன்னா, எப்படிங்க ஜடமா இருக்கிறது விருத்தி ஆகுதுன்னா அது பிகாஸ் ஆஃப் ஞானம். அப்ப அது எப்படி விருத்தி வந்து விருத்தி ஞானமா மாறுது? சூக்ஷமாக இருக்கிற ஜடம் எப்படி, அது சூக்ஷ்மம் தான். மனம்ங்கிறது விருத்திங்கிறது சூக்ஷ்மம். அது எப்படி ஆத்மா உள்ள இருக்க அந்த அறிவு சொரூபம் அப்படிங்கிறது உள்ள விருத்திக்கு அந்த உயிரூட்டத்தை, ஞானத்தை, எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்குது நான். அந்த இடத்துல வந்து அதுதான் யாரு, நான். அந்த ஞானமாக, ஏன்னா விருத்திக்கு என்ன வேணும், அது தன்னுடைய விருத்தி ஞானமா மாறக்கு அங்க என்ன வேணும், ஒரு ஞானம் வேண்டும். பிரகாச சொரூபம் விளக்குகின்ற அது யாரு, அதுதான் ஞான சொரூபம் தான் நான். அந்த விருத்திகள் ஒரு சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 60,000 ஒரு மணி நேரத்துக்கு 60,000 வருதுங்கிறாங்க. எத்தனையோ விருத்திகள் நமக்குள்ள வரது நம்ம எண்ண முடியாது. அத்தனை விருத்திகளுக்கும் பலவாக இருந்தாலும் அந்த போன கிளாஸ் என்ன வரைக்கும் நின்னோம், விருத்திகள் பலவா வந்திருக்கலாம், ஆனா அதை பிரகாசப்படுத்துகிற, ஒளியூட்டுகிற, விளக்குகிற அறிவு ஒண்ணு. அது ஞானம். ஞானம் அதுதான் ஏகக, அதுதான் நான். இப்போ நம்ம எங்க போய் நிக்கிறோம், இப்போ மனது ஃபுல்லா இப்ப நம்ம எங்க போய் நின்னறணும், ஒரு மனதுக்குள் வருகிற விருத்தியை ஆராய்ச்சி பண்றோம். அதி சூக்ஷ்மமான வகுப்பு இது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமாக இருக்கிற, ஆனா எனக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விருத்தி புலப்படும். உங்களுடைய விருத்தி மற்றவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த விருத்திக்குள்ள போய் நிக்கிறோம். இப்போ ஒரு விருத்தினா மனத்தில் ஏற்படுகிற ஒரு மனம், தாட், அத விருத்தி. இப்ப நமக்கு ஒரு எண்ணம், இப்ப ஒரு எண்ணத்தை இப்ப ரெண்டா பிரிக்கிறோம். நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், அந்த விருத்தியையும் ஞானத்தையும் பிரிக்க தெரியாமல் ஒன்றாக நம்ம சேர்த்து புரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், ரெண்டையும் பிரிக்கணும். பிரிச்சாதான் மனம் வேற நான் வேறங்கிறது பிரிக்க முடியும். விருத்தி வேற நான் வேற, நான் விருத்தி அல்லங்கிறது இப்படி கிளாஸ்ல சொன்னோன்னா நோட்ஸ் எழுதணும்னா போய் பிரிச்சு நிக்க முடியாது. ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், விருத்தியையும் அந்த ஞானத்தையும் ஒன்னா கலந்து. ஞானம் தான் யாரு, நானா. அப்ப அந்த விருத்தியோட கலக்கும் போது நான் என்ன சொல்றேன், நான்கிற அந்த இதை வந்து பிரித்து, அந்த இப்ப டெக்னாலஜி என்ன மெத்தட், விசாரம் பண்ணி எப்படி என் மனதை என்னிடம் இருந்து பிரித்தல். அது ஈஸியா சொன்னதுதான், என் மனதை என்னிடம் இருந்து பிரித்தல். சதிஷுப், இது வேதாந்தத்துல அல்டிமேட். என் மனதை என்னிடம் இருந்து பிரித்தல். அப்ப என்ன அர்த்தம், ஏன் என் மனம் சொன்னது நான் அல்ல, என் மனதை நான் பார்க்கிறேனே, அது கவலைப்படுதுன்னு எனக்கு தெரியுது, அது சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தெரியுது, அது இத்தனை சுவை அணிவிக்குதுன்னு எனக்கு தெரியுது. மனதில் தானே சுவை அணிவிக்கப்படுகிறது, இதெல்லாம் எனக்கு தெரியுது. அது மனம் எப்படி சந்தோஷமா இருக்கா, துக்கமா இருக்கா, கோபமா இருக்கா, பொறாமப்படுதா, கர்வமா இருக்குதா, எல்லாமே எனக்கு தான் தெரியுதே. அப்ப என்னால் அறியப்படுகிற மனம் எப்படி நானாவேன்? அப்ப என்ன பண்ணணும், ரெண்டே பிரிச்சு வச்சிருக்கிறோம், சரி சேர்த்து வச்சிருக்கிறோம். இப்ப நாம என்ன பண்றோம், இது சாதாரண வேலையே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நான் நடத்திடலாம், ஜஸ்ட் லைக் நீங்க கேட்டலாம், ஜஸ்ட் லைக் எழுதிடலாம். ஆனா அதை பிரிக்கிறது இருக்குது பாத்தீங்களா, ஏன் கஷ்டம்? குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பிரிச்சு அறியணும்னா எந்த அளவுக்கு உங்க மனம் சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அப்படியே டக்குன்னு பிரிச்சிடலாம். பிரிக்கிறது மட்டும் இல்ல, பிரிச்சுட்டு அந்த நான்ல போய் வேற நிக்கணும். அந்த மனம் நான் மனம் அல்லன்னு விட்டுட்டு அந்த எதுல போய், ஞானத்துல போய் நான் நிக்கணும். பிரிக்கிறது ஈஸி, சாஸ்திரம் பண்ணி கொடுத்துரும். ஆனா பிரிச்சதுக்கு அப்புறம் அது பிரிச்சே இருக்கிறதுக்கு பாத்தீங்களா, அதுதான் கஷ்டம். பிரிச்சு பார்த்துட்டு டிம்னு போய் ஒட்டக்கூடாது. பிரித்தது மாதிரியே இருந்து கொண்டு இந்த உலகத்தில் வியாபாரம், டிரான்சாக்சன் பண்றதுதான் ஞான நிஷ்டையே, மோக்ஷமே. பிரித்தறி முதல்ல என்ன பண்ண, எடுத்தோன்னே எனக்கு கிளாஸ் நடத்தோன்னே இப்ப ரெண்டே பிரிச்சு அறிஞ்சு நான் போய் நிக்க முடியுமா என்ன? இட் வில் டேக் சம் இயர்ஸ். ஏன் இயர்ஸ் அதுல போய் நிக்கிறக்கு? குவாலிஃபிகேஷன். மனம் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதோ அந்த அளவுக்கு இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சருக்குலாம் ஆல்ரெடி சுத்தமான மனம். சொன்னோன்னு என்ன பண்ணிட்டாரு, பிரிச்சாரு, அங்க போய் நின்ட்டார்.
எத்தனை பேர் இருக்கிறீங்க அந்த மாதிரி? எத்தனையோ அவங்கள எக்ஸப்ட், அதை நான் உடனே அவங்களோட கம்பேர் பண்ணிக்கூடாது. என்ன நீ கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் போய் பர்மனண்டா அதுல போய் நின்ட்டேன். நடக்காது, நடவே நடக்காது. கற்பனை பண்ணிடாதீங்க. பிரிச்சு வச்சு அது பிரித்ததுபடியே நம்ம எங்க போய் சேர போறோங்கிற கோல் தெரியணும் இல்லையா? அதுக்காக சொல்றோம். சொன்னனே போய் அந்த கோல்ல போய் உட்கார முடியுமா? முடியாது. அப்ப என்ன, எங்க போய் நிக்கிறேன்னு முதல்ல தெரியணும். முதல்ல ரெண்டையும் நான் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கேன். எது? என்னுடைய மனதையும் என்னையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கான்ங்கிறது ஞானம். ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கேன்னு முதல்ல புரியணும். அதை ஒத்துக்கணும். அதுக்கு ஒரு ஸ்ரத்தா வேணுமே. அப்புறம் அதை பிரிக்கணும்னு தெரியணும். பிரிக்கிறதுக்கு சாஸ்திரம் உதவி பண்ணும். நீ பிரிச்சு எப்படி காமிக்கிறது சாஸ்திரம் உதவி பண்ணும். சாஸ்திரம் உதவி பண்ணி பிரிச்சதுக்கு அப்புறம் நீ அப்படியே நிக்கிறையாங்கிறது பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். த குவாலிஃபிகேஷன். எந்த அளவுக்கு நீ குவாலிஃபிகேஷன் இருக்கு, அப்ப நீ கரெக்டா அந்த இடத்துல வந்து நின்று யூ வில் டூ த டிரான்சாக்ஷன். எங்க நின்று ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சு இத்தனை நாளா டிரான்சாக்ஷன் பண்ணணும். அப்புறம் மெல்ல பிரிச்சு 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 தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஞானத்தில் போய் நின்று இஃப் யூ கேன் டூ டிரான்சாக்ஷன் வித் திஸ் வேர்ல்ட், தட் இஸ் மோக்ஷம். சம்சார துக்கம் என்னென்ன சொன்ன, ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி எல்லாம் இவ்வளவுதான். இப்ப நாம என்ன பண்றோம், ரெண்டையும் பிரிப்பதற்குண்டான, பிரித்து அறிவதற்குண்டான விசாரம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம போய் எங்க நிக்கணும், அவங்கவுங்க எண்ணத்தை திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் இந்த வகுப்பை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணத்தை அமைதியான ஒரு இடத்துல வந்து நம்ம எண்ணத்தை நம்ம பார்க்கணும். என் மனதை நான் பார்த்தா தான் பிரிக்க முடியும். என் மனதே நான் பார்க்க முடியலனா அப்புறம் எப்படிங்க நம்ம பிரிக்கிறது? சோ என் மனதை என்னை பார்த்து இப்ப நம்ம சொல்ற விசாரத்தை நம்ம என்ன பண்ணலாம், பிரித்து அறிவதற்கு உண்டான மெத்தட சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும், எப்படி பிரிக்கிறதுன்னு. ஆனா பிரிச்சதுக்கு அப்புறம் போய் நிக்கிறதுங்கிறது அவங்கவுங்க கையில் இருக்கு. தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், விருத்தி வேற, ஞானம் வேற. ஃபர்ஸ்ட் நேத்து பார்த்தது விருத்திங்கிறது ஃபர்ஸ்ட், சவிசேஷம் அப்படின்னு என்ன, பலவிதமாக நிறைய, அநேக பகுதா, நிறைய விருத்திகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா ஞானம்ங்கிறது என்ன, நான் யாரு, ஏக்கம். ஞானம் நான், அது ஏக்கம். ஆனா விருத்தி என்னது, பகுதா, ஒன்னா ரெண்டா, எத்தனை வருது. எத்தனை விருத்திகள் வந்தாலும், மனதில் எத்தனை விருத்திகள் வந்தாலும் சவிசேஷம். சான்ஸ்கிரிட்ல இது மனம் நான், நிர்விசேஷம். யார், ஆத்மா நான், நிர்விசேஷம். மனம் சவிசேஷம். நான் மாறாத ஏக்கம் பகுதா. எண்ணங்கள் பகுதா, நான் ஏக்கம். இப்படி பிரித்து பார்த்து அகம் ஆத்மா, அகம்னா விருத்தி. ஏக்கமாக இருக்கிற அந்த ஞானமாக இருக்கிறது அகம், அகம்னா விருத்தி, அகம்னா விருத்தி. இப்படிதான் நம்ம அந்த நிதித்தியாசனம் பண்ண. அகம் தட் ஆத்மா, அகம்னா விருத்தி, நான் தாட் அல்ல. அகம் ஆத்மா, அகம்னா விருத்தி. ஏன், நான் ஏக்கக, அது பகுதா, நான் வந்து நிர்விசேஷம், அது சவிசேஷம். மாறிக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே. ஒரு க்ஷணமும் ஒரு எண்ணங்கள், அது நான் அல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த விருத்திக்கு ஒரு காலத்தில் அது உற்பத்தி ஆகுது, ஒரு க்ஷணம் தான் இருக்குது. ஆனா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அப்பதான் அது உற்பத்தி ஆகுது, அப்புறம் மறைஞ்சிடும். மறையாம இருந்துன்னு வச்சுக்கல, ரொம்ப கஷ்டம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு விருத்தி வருது. யாரு, சிங்கத்தை பாக்குறீங்க, பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விருத்தி வந்துருச்சு. ஏங்க அது அழியாம போச்சுன்னு வச்சுக்க, நம்ம எங்க பார்த்தாலும் என்ன, எதை பார்த்து என்ன ஞானம், நீங்க எதை பார்த்தாலும் அந்த விருத்தி மட்டும் சப்போஸ் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நான் என்ன சொன்னா, அதுக்கு உற்பத்தின்னு ஒண்ணு இருக்கு, நாசம்னு ஒண்ணு இருக்கு. விருத்திக்கு, எண்ணத்துக்கு, தாட்டுக்கு. இப்போ சப்போஸ் ஒரு விருத்தி வந்தது, இப்ப நீங்க கையை பாக்குறீங்க, அந்த விருத்தி அழியாமல், கற்பனை தான், அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்குங்க. ஏன்னா நாசம் ஆகிற, உற்பத்தி ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன விருத்தி, என் கையை பத்தி விருத்தி. சப்போஸ் அது அழியிலின்னு வச்சுக்குங்க, அடுத்த விருத்தி வரக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து இப்ப நான் பேசுறது எதுவுமே உங்க காதுல கேட்காது. ஏன், இதுதான் இப்படி நிக்குதே. சோ வருது, டப்புன்னு போயிடணும். அப்பதான் நான் சொல்றது, அடுத்த விருத்திக்கு என்ன சப்தம் உள்ள வருது, இப்போ காதுல இருந்து வர விருத்தி வரணும், வந்தாதான் கிளாஸ் புரியும். இப்படியே நின்றுட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த விருத்தி உங்களுக்கு ஞானம் என்ன, இப்படி கையாவே உள்ள நீங்க ஞானமே நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் இறைவன் என்ன பண்ணிட்டாரு, டப் 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 டப்னு போற மாதிரி அழிச்சு விட்டுருவாரு. சோ விருத்தி எப்படி படைக்கப்பட்டிருக்கு,
உற்பத்தி நாசம். நான் சொல்லி உற்பத்தின்னு சொல்றதுக்குள்ள அது 3 தடவை உற்பத்தி ஆகி நாசம் ஆயிரும். நான் சொல்லி உற்பத்தின்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த டைம்ல அது 3 தடவைக்கு உற்பத்தி நாசம் உற்பத்தி அப்படி க்ஷணம் தோறும் அப்படியே கட்ட 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 கட்டன்னு வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ ஒரு படைப்புல பியூட்டிஃபுல் திங்குன்னு பாருங்க. அப்பதான் நம்ம அந்த விருத்தியை ரிலேட் பண்ணி அதுக்கும் அப்ப நான் பேசிட்டு இருக்கிறதும் எக்ஸாம்பிளும் சேர்ந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அந்த விருத்தி போய் அடுத்த விருத்தி நான் பேசுற விருத்தி காதுல பதியுது. சோ என்ன இருக்குது அதுக்கு, விருத்தினாவே உற்பத்தி நாசம். ஆனா அதை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கேன்ல ஒருத்தி நானு, அது என்ன ஆகிறது இல்ல, உற்பத்தியும் ஆகிறது இல்ல, நாசமும் ஆகிறது இல்ல. ஆனா நாம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா, எனக்கு முதல்ல பென்சிலை பற்றிய ஞானம் ஏற்பட்டது, அது மறைஞ்சிருச்சு. ஒரு பிரஷை பற்றிய ஞானம் ஏற்பட்டது, அது மறைஞ்சிருச்சு. அடுத்து ஒரு செல்போனை பற்றிய ஞானம் ஏற்படுது, அது மறைஞ்சிருச்சு. இப்ப கையை பற்றிய ஞானம் ஏற்படுகிறது, அது மறைஞ்சிருச்சுன்னு நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையில் என்ன நடக்குது, பிரஷை பற்றிய விருத்தி போய் செல்போனை பற்றிய விருத்தி போய் கையை பற்றிய விருத்தி வந்து நிக்குது. ஞானமெல்லாம் மாறுறது கிடையாது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம், ஆஃப்டர் த பிரஷ் கான்சியஸ்னஸ், செல்போன் கான்சியஸ்னஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் கான்சியஸ்னு நாம நினைக்கிறோம். கான்சியஸ்னஸ் மாறுறது இல்ல, உணர்வு, அறிவு, ஞானம் மாறுறது கிடையாது. விருத்தி மாறிட்டு இருக்கு, பிரஷ், செல்போனு, கை, அவ்வளவுதான். அடுத்து நான் பேசிட்டு இருக்க அந்த விருத்தி. சோ என்ன நாம் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம், கான்சியஸே மாறுது. அப்ப என்ன புரிஞ்சு வச்சிட்டோம், அநேகம். ஞானம் என்ன நினைச்சுக்கிறோம், அநேகம். ஏன், பிரஷ் கான்சியஸ் 1, செல்போன் கான்சியஸ் 2, கை கான்சியஸ் 3. அப்ப என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், ஞானம் பலவிதம். சொல்றமா இல்லையா, அறிவுகள் பலவிதம். நெவர் எவர். அறிவுன்னா ஒண்ணுதான். அது பிகினிங் சொல்லும்போது மாறும் அறிவு, மாறாத அறிவு சொல்லிக் கொடுப்போம். அதுல இருந்து வந்து இங்க வந்து நிக்க முடியும். எடுத்தோன்னே இது நடத்தினா ஒன்னும் புரியாது. அப்ப முதல்ல என்ன சொல்லிக் கொடுப்போம், இது மாறுகிற அறிவை வச்சுக்கோ. பிரஷ் கான்சியஸ்னஸ், செல்போன் கான்சியஸ்னஸ், கை கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒண்ணு மாறி மாறி வருதா, அது வந்து சிதாபாசம். உண்மைதான். இது ஒரிஜினல் வந்து மாறாதது பார்த்தோம். இப்ப என்ன பண்றோம், அதெல்லாம் அறிவே கிடையாது. அதெல்லாம் என்னது, விருத்தி. விருத்தி தான் போய் போய் வருது, not ஞானம். That is Kena Upanishad. That is the word pradibodham. Pradibodham viditam. அதுதான் இவ்வளவு. அடுத்தது ரெண்டுக்குள்ள இப்ப என்ன படிச்சோம், அது உற்பத்தி ஆகுது. நமக்கு முன்னாடியே தெரியுது ஒரு விருத்தி. ஏங்க இப்ப நான் பிரஷ காமிச்சது, அந்த விருத்தி வந்தது போனது நமக்கு தெரியுதா இல்லையா? சோ உற்பத்தி நாசம்ங்கிறது எனக்கு என்னன்னே தெரியும். ஆனா நம்ம அனலைஸ் பண்ணாம இருந்திருப்போம் இத்தனை நாள். உற்பத்தி எது, விருத்திக்கு என்ன இருக்குது, உற்பத்தி நாசம் நாசம் இருந்தா தான் அடுத்த பிரஷ பத்தின ஒரு ஞானம் வந்தோன்னா அது நாசம் ஆனாதான் அடுத்த செல்போனை பற்றிய விருத்தியை என்னால எடுக்க முடியும். மனம் அந்த விருத்தி நாசம் ஆனாதான் இப்ப கை காமிச்சுன்னா அதனுடைய விருத்திய மனம் எடுக்க முடியும். ஆச்சுங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், விருத்திக்கு வந்து என்ன இருக்கு, உற்பத்தி இருக்கு, நாசம் இருக்கு. ஆனா அத ஞானம் இருக்கு பாருங்க, நான் அதுக்கெல்லாம் நாசம் கிடையாது. அது அப்படியே சாட்சியாக அந்த விருத்திகளுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி அப்படியே ட்ரெயின் ஓடிச்சுன்னா பாத்தீங்கன்னா அப்படி கடை கடை கம்பார்ட் போடுமா, அதே எனக்கு அந்த ட்ரெயின் போகும்போது அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி தான் விருத்தி போக மாதிரி கடை கடை எங்க யார் நிக்கிறான்னு உரிய மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின்ல ஓடுற மாதிரி எப்படி கடை கடன்னு போயிட்டு இருக்கு. ஆனா பாக்குறேன், நான் அந்த கம்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறேன் இல்லையா, நானும் அந்த கம்பார்ட்மெண்ட்டோட ஓடணும்னு வச்சுக்கோங்க. எப்படி அந்த கம்பார்ட்மெண்ட் ஓடுறத பாக்குறது, கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின் ஓடும்போது ஓடிட்டு இருக்குது சடு சட் 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 சட்னு. ஆனா அதை பாக்குற நானு சட் சட் சட்னு ஓடிட்டு என்ன அப்படியே நின்னு பாக்குறேன். பாத்தீங்களா, அந்த நின்னு பாக்குறதுனாலதான் ஓடுறது தெரியுது. நீங்களும் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓடுறது எப்படிங்க தெரியும், தெரியாது. எனக்கு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று பார்க்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்தது, இது மாதிரிதான் எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்குது. அப்போ அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது நான் கண்டிப்பா நான் ட்ரெயினை பாக்குறேன், அது ஓடுறத நான் பாக்குறேன்னா நான் அந்த தண்டவாளம் கிடையாது, சரி அந்த ட்ரெயினும் கிடையாது, அந்த ட்ரெயினை ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்ல நான் ஓடுறவளும் கிடையாது. நான் எப்படி நிக்கணும் பிளாட்ஃபார்ம்ல, இப்படி நின்னா அது ஓடுறத நான் பார்க்கலாம். அதேதான் உள்ள நடக்குது. அடுத்தது மூணாவது, இப்போ அந்த விருத்தி எல்லாம் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துக்கு உள்ள இருக்கும், அப்புறம் அப்போகனம் பண்ணிடுவார், அது ஆயிடும். இறைவன் அந்த மாதிரி படைப்பே அப்படி. இப்ப நம்ம நேத்து கால என்ன சாப்பிட்டேன்னா
கொஞ்சம் அப்படி யோசனை சொல்லிடுவோம். அது இன்னும் அந்த விருத்தி போகல, ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு தேதி சொல்லி காலையில் என்னங்க டிஃபன், ஐயையோ ஐயையோ ஏன் மறந்து அப்போகணம். ஏன்னா உண்டாகிற விற்த்தியெல்லாம் ஸ்டோர் ஆச்சுன்னா ஒரு நமக்கு 3 வயசு 2 வயசுலேயே ஃபுல் ஆயிரும், ஓவர்ஃப்ளோ ஆயிரும். மெமரி போய் லாஸ் ஆயிரும், மெமரி கிடையாது. யாரையும் நம்மளால எதையும் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. அதனால அப்போகணம் இஸ் அ கிஃப்ட். மறக்கிறது அப்படிங்கிறது விருத்தி நாசமாகிறது தாங்க மறதின்னு பேரு. வடிவமைப்பு மறதி, மறதி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த விருத்தி நாசம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அது நாசம் ஆனாதான் அப்போகணத்தை மறந்த, அது ஆனாதான் புதுசா விருத்தி ஸ்டோர் பண்ண முடியும். விருத்தி பாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. சம் விருத்தி ஷுட் பி ஸ்டோர்டு. சித்தத்துல என்ன பண்ணி ஆகணும்? ஸ்டோர்டு. இது அம்மாங்கிற விருத்தி ஸ்டோர் ஆயிருக்கணும், இல்லைன்னா அடுத்த நாள் காலையில நீ யார்? அப்பாங்கிற விருத்தி உள்ள ஸ்டோர்ல இருக்கணும், அடுத்த நாள் நீ யாருன்னு கேட்க. சோ என்ன பண்ணிட்டாரு இறைவன்? கொஞ்சம் விருத்தியை நீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, தேவையற்ற விருத்திகளை கழிச்சுற்று. ஆனா நாம் என்ன பண்ணுவோம்? கழிக்க வேண்டிய விருத்தியை பிடிச்சு உட்கார வச்சு புடிச்சு புடிச்சு என்னை அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, எனக்கே இப்படி நடந்ததுன்னு பிடிச்சு அதை பிடிச்சு உட்கார வச்சு ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க நாம எந்திரிச்சு காலையில் 5 மணிக்கு இது ஆத்மா இது ஆத்மா இது ஆத்மானா அதெல்லாம் அப்படியே முந்திரி பருப்பு டப்பால இருந்து பாதாம் பருப்புல ஒரு மாதிரி நழுவி நழுவி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் கொடுமையிலும் கொடுமை. எது? தேவையில்லாத விருத்தியை பிடிச்சி வச்சு, அந்த விருத்தியை பிடிச்சி வைக்கிறதால உங்களுக்கு ஓரானா பிரயோசனம்னு சொல்லுங்க. ஓகே, பிடிச்சி வச்சுக்கோங்கிற. நான் விருத்தியை பிடிச்சி வச்சா எதை பிடிச்சி வைக்கணுமோ அது பிடிச்சி வைக்கணும். தைத்திரிய உபனிஷத்து சன்னோ மித்ர ஷவ் எப்படி சொல்லணுங்கிற விருத்தி உள்ள இருக்கணும், அப்பதான் வாயில வரும். அதை பிடிச்சி வச்சா பிரயோசனம். இங்க அவங்க அப்படி சொன்னாங்க, இது ஏன் இப்படி நடந்தது, அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, நான் அப்படி ஆயிருவனோ, நான் இப்படி ஆயிருவனோ, என் குடும்பம் அப்படி ஆயிருமோ, ஒன்னா இறந்த காலத்தை பத்தின என்ன சொல்றது, ப்ரூடிங் ஆஃப் பாஸ்ட், ஆங்ஸைட்டி ஆஃப் ஃபியூச்சர். இதை வச்சிருந்து மாற்ற முடியாததை என்றும் மாற்ற முடியாது, மாற வேண்டியது மாறித்தான் தீரும். ரெண்டை நம்ம பண்ண முடியாது. அப்ப என்ன? கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அப்ப என்னங்க நான் பண்ணிட்டோம்? கர்மண்யேவாதிகாரஸ்தே, யூ டூ இட், யுவர் ஸ்வதர்மா. எத்தனை சொதர்மா கொடுத்திருக்க மனிதரா பிறந்த ஒரு சொதர்மா, கிரகஸ்தாசிரமம் ஆசிரமம் வர்ண சொதர்மா, அதை பண்ணிக்கிட்டு அதை தவிர வேற எதையும் ப்ரூடிங் ஆர் ஆங்ஸைட்டி வேண்டவே வேண்டாம். அதுதான் சொல்றாரு. அடுத்த பிரச்சனை என்னது? அது அப்போகணம் ஆகணும். ஏது அப்போ அப்போகணம் ஆகாம இருக்கு, அந்த விருத்தி நம்ம விட்டு போகாம இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? அபியாசம். எது வேணுமோ அதை அபியாசம் பண்ணணும். நாம எதை அபியாசம் பண்றோம்? அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, பிடிச்ச அபியாசம் பண்ணி பண்ணி அந்த விருத்தி தானே போயிருங்க. இறைவனோட படைப்புல இப்ப நமக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பத்தின விருத்தி போயிரும். நாம தான் அபியாசம் அவங்கள பத்தி நினைச்சு 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 புடிச்சு அந்த விருத்திய ஸ்ட்ராங்கா புடிச்சு வச்சிருக்கோம். தப்பு நம்பு மேல. இறைவன் படைப்பில் குறையொன்றும் இல்லை, ஒரு குறை கிடையாது. அது அப்போகணம் ஆயிரும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடிக்கடி முதல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒரு சொல்லுவாங்க, அவங்கள நான் மறக்கணும்ப்பா, நல்லது நல்லது, அவங்கள நான் மறக்கணும். எது கூட பேசும்போது சொன்னேன், ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா இறைவா நான் அவங்கள மறக்கணும், அப்போகணம் பண்ணிடு, அவங்க எண்ணத்தை என்னிடமிருந்து எடுத்துவிடு. அப்ப இறைவன் எங்க புடுங்கு வர மண்டை கூட்டு. அப்போ அவங்கள பத்தின எண்ணம் வரும்போது நாம தான் அப்படியே கட் பண்ண தெரியணும். அதை யாராவது அவங்கள பத்தி பேசினா வேற பேசாதீங்க. உங்களுக்கு உள்ள இருக்கிற என்ன புதக்கன் வெளியில் வந்ததா, ஏய் எதுக்கு அவங்க நினைக்கிற, அப்படிதான் நம்ம அவங்கள மறக்கணும். மறக்கணும் என்ன இருக்குங்க? அப்போகணம் பண்ணிட்டா அவங்க எப்படி நமக்கு கஷ்டம் கொடுப்பாங்க? அவங்க எப்போ கஷ்டம் கொடுத்துட்டு போயிட்டாங்க பாவம். நாம தான் புடிச்சு வச்சு அவங்களை நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ப்ரூடிங் பண்ணிட்டு அடகாத்துட்டு முட்டை அடகாக்குவேன் கோழி. அந்த மாதிரி எங்காவது எண்ணங்கள் வெளியே தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு முட்டை கோழி பார்த்தீங்கன்னா அந்த முட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள இழுத்து எங்காவது வெளியே போச்சுன்னா அப்படி ஒரு இழுத்து அப்படி உட்காந்து அடக்காக வேடிக்கை பார்த்து பாருங்க, அழகா இருக்கும். இப்படி இழுத்துக்கும். அப்படி நாம எண்ணங்கள் வெளியே போக ட்ரை பண்ணுது. ஏன்னா அதனுடைய இயல்பு மறக்கிறது. ஆனா நாம தான் என்ன பண்றோம்? இப்படி ப்ரூட் பண்ணி என்ன குஞ்சா வரைக்கும் போறான். அதை வச்சு நீங்க என்ன குஞ்சா வரைக்கும் போறீங்க, இப்படி அடக்கி வச்சு சோ எதை மறக்கணுமோ அதை மறக்கிறதுக்கு உண்டான வழிகளை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் எனக்கு எது துக்கத்தை கொடுக்கறது? அந்த ஆள் அல்ல, என்னோட விருத்தி தான் எனக்கு துக்கத்தை கொடுக்குது. இப்போ நாம நினைச்சுக்கிற அந்த ஆள்னு, அந்த ஆள் கொடுத்துட்டு அவர் எப்பயோ போயிட்டாரு.
அவரை பிடிச்சி வச்சு உள்ள அடகாத்து என்னுடைய துக்கத்துக்கு யாருதான் காரணம்? ப்ரூட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தான் காரணம். ஸோ டோன்ட் ப்ரூட் எனி தாட். எதை ப்ரூட் பண்ணுங்க, தைத்திரிய உபநிஷம் அதை ப்ரூட் பண்ணுங்க. ஐயோ சொல்லி கொடுத்தத அடக்கி உள்ள அதை அந்த அப்போ அபியாசம் பண்ணி அதை அடக்கி வச்சு உங்களுக்குள்ள அந்த சாண்டிங்க கொண்டு வாங்க. வேதாந்தத்தில் இன்னைக்கு பிரதிபோதம் மதம், அந்த பிரதிபோதத்தை ஆயுஸ் உயிரோடுற வரைக்கும் அந்த வேர்டை விட்டுறாதீங்க, பிடிச்சி வச்சுக்கோங்க. பிரதிபோதம் மதம், அத வெளியில போக ட்ரை பண்ணது பிடிச்சு வச்சுக்குங்க. அது will have happiness. அதை விட்டுட்டு வேற எல்லாம் பண்ணி வைக்கிறதுனாலதான் துக்கமே. புரிஞ்சுக்க, என்னுடைய துக்கத்துக்கு யார் காரணம்? நான் தான். அச்சா, அடுத்தது அப்ப அந்த தாட் எப்படி இருக்குது? விகாரி. பார்த்தோம்ல, இப்ப ஒண்ணு போனா ஒண்ணு சவிகாரி. அந்த எண்ணம்ங்கிறது சவிகாரி. நான் யாரு? நிர்விகாரி. நான் எதுவும் மாற மாட்டேன். இதுல பாத்துங்க, விற்த்தியில என்னென்ன வருது? விற்பி பாருங்க, சிலது சுத்த விற்த்தியா இருக்கும், சிலது அசுப விற்த்தியா இருக்கும். ரெண்டு வரும். சுத்த விருத்தி வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுவோம். அசுத்த விருத்தி வருதுன்னு வச்சுங்க, நமக்கு ஒரு கஷ்டத்தை ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஆத்மாவில சுத்த ஆத்மானும் கிடையாது, அசுத்த ஆத்மாங்கிறதும் கிடையாது. அந்த ஞானத்திற்கு கேடு என்பது கிடையாது, மாற்றம் என்பது கிடையாது, தோற்றம் என்பது கிடையாது, விகாரம் என்பது கிடையாது, அழிவு என்பதும் ஞானத்துக்கு கிடையாது. சோ சுக துக்க அனுபவம் எங்க ஏற்படுது? விருத்தியில். ஒன்லி இன் விருத்தி, எண்ணில் அல்ல. சுக துக்க விருத்திகள் எங்க சுக துக்கம் உணர்வுகள் விருத்தியில் ஏற்படுது, ஞானத்தில் அல்ல. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? என்னையும் விருத்தியும் போட்டு ஜாம் டைட்ல ஜாயின் பண்ணி வச்சு நான் துக்கமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ரெண்டு என்ன பண்ணிட்டு புரிஞ்சுக்கலாம்? விருத்தியில தான் சுகதுக்கு இருக்கு. ஆனா நான் அந்த ஞானமாகிய நானை என்ன பண்ணிட்டேன்? ஒன்னா சேர்ந்து வச்சதுனாலதான் நாம என்ன நினைக்கிறோம்? நான் துக்கமா. ஆனா என்ன உண்மையில் நான் ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? துக்கமும் கிடையாது. என்னுடைய சொரூபத்துக்கு துக்கமும் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. அது சாட்சி சொரூபம், நித்திய சாஸ்வத சொரூபம். இப்ப நீங்க உங்களுக்கு ஒண்ணு தோணுது, அகம் அல்பக்ஞக, விருத்திதான் அல்பக்ஞக, ஆத்மா இஸ் நாட் அல்பக்ஞக. அகம் சம்சாரி, விருத்தி சம்சாரி, ஆத்மா இஸ் நாட் சம்சாரி. அகம் முக்தக, நான் ஞானத்தை பெற்றுட்டேன், அகம் முக்தக அப்படின்னு நீங்க சொல்றீங்க. விருத்தி இஸ் முக்தக, ஆத்மா இஸ் எவர் முக்தக. விருத்தி தான் இத்தனை நாளா என்ன கஷ்டப்பட்டு இருந்தது, ரெண்டையும் சேர்த்து வச்சு பிரிஞ்சு நான் நினைச்சது. இப்ப விருத்தி என்ன சொல்லுது? நான் ஞானத்தை பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது எங்கதான் இருக்குது? நான் ஞானத்தை பெற்று விட்டேன் ஒரு தாட் வந்ததுன்னா மன அபிமானம். ஆத்மா எவர் முக்தாக. நீங்க சம்சாரின்னு சொல்லும் போது எப்படி அந்த விருத்தியிலிருந்து நான் வேறுபட்டவள்னு தெரியுதோ, அதனாலதான் ஒரு ஞானி என்ன சொல்ல மாட்டாரு? நான் ஞானின்னு சொல்ல மாட்டாரு. ஏன் நான் ஞானி ஏன் சொல்ல மாட்டாரு? ஞானின்னு சொன்னா எங்க உட்கார்ந்துருக்காரு? விருத்தியில உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். நீ யாருன்னு கேட்டா அகம் பிரம்ம, அவ்வளவுதான். இந்த ஞானி எது அதாவது அதெல்லாம் வேற. ஏன்னா ஞானி அந்த ஆத்மா ஞானத்தை பெற்றுச்சுன்னு சொல்லும் போது அங்க எங்க வந்துருது? அது மன அபிமானம். சோ அகம் அல்பகன்னு சொன்னோம்னா அது விருத்தி தான் அல்ப ஞானத்தை உடையது, நாட் ஆத்மா. அகம் சம்சாரின்னு சொன்னீங்கனாலுமே அது விருத்தி, நாட் ஞானம். அகம் முக்தக நீங்க சொன்னா கூட தட் இஸ் ஆல்சோ விருத்தி. ஞானம் இஸ் எவர் முக்தக. அது என்ன, அதுல என்ன கிடையாது? எப்பவுமே என்னதான் முக்தக. சோ சம்சார விருத்தி ரூபம், முக்தனும் என்னதான் விருத்தி ரூபம். அப்ப யாருங்க ஞானம்? அத ரெண்டையும் அகம் சம்சாரின்னு ஒரு விருத்தி வந்துதா, அதையும் பிரகாசயதி, பாசிவ் வாய்ஸ் பிரகாசப்படுத்துது. நான் முக்தகன்னு ஒரு தாட்டு வந்துதா, நான் மோட்சத்தை அடைந்து விட்டேன், நான் முக்தக ரிலீஸ், எவர் ரிலீஸ் வருதா, அதையும் பிரகாசம் பண்றதாரு ஞானம். சோ நான் என்ன நீங்க நினைச்சீங்கனாலுமே அது விருத்தி. எண்ணம்னா எண்ணம் தான், அது நான் அல்ல. சோ இப்ப என்ன நினைக்கிறோம்? அழியாத தத்துவம் நான், அழுகின்ற தத்துவத்தை உடைய விருத்தியோடு சேர்த்து வச்சு
இப்ப என்ன பண்ணிட்டேன், நான் அழிவுக்கு உட்பட்டவள், நான் ஒரு காலத்துல தோன்றி இருக்கு, விருத்தி ஒரு காலத்துல தோன்றது, ஒரு நாள் என்ன பண்ணி வச்சிருக்கு அஜ்ஞானத்தின் காரணமாக அத்தியாசம். இப்ப ரெண்டை பிரிச்சு அறிஞ்சமா அடுத்த டாபிக் என்ன பண்ணி வச்சுட்டோம், அத்தியாசம்னா என்னங்க, ஒன்றினுடைய குணத்தை இன்னொன்றில் ஏற்றுதல். இப்போ விருத்தியினுடைய குணத்தை கொண்டு எங்க ஏற்றி வச்சுட்டோம், ஆத்மாவிலும் ஞான சொரூபமான எண்ணிலும். அதனுடைய சொரூபத்தை கொண்டு எங்க ஏற்றி வச்சுட்டோம், விருத்தியிலும் ஏற்றி வச்சு ரெண்டையும் ஏற்றிட்டா ரெண்டையும் என்ன பண்ண முடியாது, ரெண்டு ஜாயிண்ட் ஆயிடும். ரெண்டையும் பிரிக்க முடியாம ஒன்றாக நினைத்து கொண்டு வாழ்வதால் தான் என்ன நினைக்கிறேன் நான் கோபக்காரன் அப்படின்னு என்ன அர்த்தம், விருத்தி உங்களுக்கு கோப விருத்தி அடிக்கடி வருது, ஆத்மால கோபக்காரன் கிடையாது. ஆனா நாம ரெண்டையும் பேச்சு வச்சு நான் கோபக்காரன். என்ன நடந்துருச்சு, ரெண்டையும் பிரிச்சு தெரியாததுனால அஜ்ஞானத்தின் விளைவாக செகண்ட் ஸ்டெப் என்ன நடந்தது எனக்குள்ள, அத்தியாசம், ஒன்றின் மேல் ஒன்றை ஏற்றி காணுதல். அப்புறம் என்னாச்சு, ஐ கேவ் த தன்மை ஆஃப் விருத்தி டு ஆத்மா, ஐ கேவ் த தன்மை ஆஃப் ஆத்மா டு விருத்தி. அதனோட தன்மை எடுத்து இதுல போட்டு, இதனோட தன்மை அதுல எடுத்து போட்டேன். அப்போ என்ன புரியணும், எண்ணங்களின் தன்மை என்னுடையது அல்ல. This is the final understand. எண்ணங்களின் தன்மை என்னுடையது என்னுடைய தன்மை அல்ல, என்னுடையதல்ல சொல்றேன், என்னுடையதா, என்னுடைய தன்மை அல்ல. அப்ப கரெக்டா வந்துடும், எண்ணங்களின் தன்மை என்னுடைய தன்மை அல்ல. இப்ப நாம நம்மளை பத்தியா விசாரம் பண்ணமா, ஆப்பரண்ட் ஒரு ஆள் நிக்கிறான் பாருங்க, அவனை பத்தி விசாரம் பண்ணுங்க. அது அவனுடைய எண்ணமே தவிர அது அவன் அல்ல. அதுதான் பியூட்டிஃபுல் திங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தர் மட்டும் கத்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய விருத்தியில தான் பிரச்சனை. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்ககிட்ட பிரச்சனையே கிடையாது. அவங்க ஒரு விஷயத்துக்கு கோபப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, சத்தம் போடுறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒன்று எடுத்துக்குங்க, அதுக்கு காரணம் அவருடைய விருத்தி, நாட் தட் கோர் பர்சன். The core personality is not at all. ஆனா நம்ம உட்காந்து கண்டவங்களையும் உட்காந்து கதை பேசுறோம், சின் பாப்போம். தயவு செஞ்சு யாரை பத்தியும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜட்ஜ் பண்ணதை இன்னொருத்திட்ட சொல்லாதீங்க, அது ரொம்ப பாவம், நம்ம அறியாம செய்யக்கூடிய பாப்பம். இப்ப கொலை பண்ணா கோழி அறுத்த தெரியுதுங்க, அதுதான் பாவம். நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் எல்லாம் கோழி சாப்பிடறதில்ல அதனால நான் பாவம் பண்ணி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எப்போ ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட நீங்க என்ன சொல்றது, அவங்க முதல்ல நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு அவங்க இப்படின்னு ஒருத்தர் சொல்ற பாருங்க, அதுதான் பெரிய தவறு. ஏன்னா நீங்க பண்ணது தப்பு. ஏன் தப்பு இப்ப புரியுதா, அவங்களுடைய விருத்தியில தான் ப்ராப்ளம், அந்த பர்சன்ல ப்ராப்ளம் கிடையாது. அவங்ககிட்ட ரெண்டா பிரிங்க. இவ்வளவு நேரம் என்ன நானு பிரிச்சிங்க இல்லையா, யூ மஸ்ட் நோ, யூ மஸ்ட் ட்ரை டு அப்ளை திஸ் டு த பர்சன் நெக்ஸ்ட் டு யூ, யுவர் ஹஸ்பண்ட், யுவர் கிட்ஸ், யுவர் ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்ளை பண்ணி பாருங்க. அவங்களுடைய விருத்தி வேற, அவங்க வேற, கோர் பர்சனாலிட்டிங்கிறது வேற. அந்த ஞானத்துல என்னையிலிருந்து அவங்க வேறுபடல, அந்த ஞானம் தான் நான் தான் அவங்க. சோ நான் திட்டுனேன்னா என்ன நானே திட்டிக்கிறதுக்கு அர்த்தம், நான் கமெண்ட் அடிச்சேன்னா என்ன நானே அடிச்சுக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா விருத்தியில தான் ப்ராப்ளம். என்னோட விருத்தி வேற, அவங்களோட விருத்தி வேற. ஆனா அந்த விருத்தியை பிரகாசப்படுத்துற ஞானம் ஒண்ணு இருக்கு பாருங்க அவங்க கிட்ட, அது வேற அல்ல, நான் வேற அல்ல. எப்படி நானே அவங்களுக்கு திட்டிக்கிறது, அவங்க மோசம், அவங்க தப்பு, இவங்க தப்பு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அதனால ஆரம்பத்தை சொல்லுவோம், நோ காசிப்பிங். ஏன் அதெல்லாம் இப்பதான் புரியுதுங்களா, ஏன் மற்றவங்களை பத்தி பேசுறதுங்கிறது என்னன்னா பேசிக்கிறதுக்கு சமம். ஏன்னா நம்ம யாரை திட்டுறோம், விருத்தியை திட்டுறது இல்ல, அந்த கோர் பர்சனாலிட்டி தானே திட்டீங்க. அவங்க அப்படி, அவங்க இப்படி யாரை திட்டீங்க, இவ்வளவு நாள் விருத்தி இருந்தது, விருத்தி தப்புன்னு நீங்க திட்டிட்டு இருந்தீங்க. நோ, அந்த பர்சனையே கண்டம் பண்ணீங்க, அந்த பர்சனையே கொலாப்ஸ் பண்ணீங்க, கோர்ட்ல ஏத்துனீங்க, எல்லாம் பண்ணினீங்க. யாரை ஏத்தணும், என்ன நானும் ஏத்திட்டு உட்கார்ந்துருக்கேன், தெரியுறது இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம், எவ்வளவு எத்தனை கோர்ட்டு போலீஸ், யார் என்ன நானே கண்டம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த விருத்தி ஏன் அவங்களுக்கு தப்பா வருது, சத்துவ இப்படி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பாருங்க கொஞ்சம், ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி தப்பான விருத்தி வருது. சத்துவ ரஜோ குணந்தான விருத்திக்கு காரணம். அதுக்கு என்ன காரணம், பிரகிருதி. அதுக்கு என்ன காரணம், பூர்வ ஜென்மம், அவங்க வளர்ப்பு, அவங்க வாழ்ந்த பார்த்த குழந்தை, அவங்களுடைய குழந்தைத்தன்மை, அவங்களுடைய சைல்ட்ல இளமை பருவத்துல எதை பார்த்தாங்க, குழந்தை பருவத்துல எதை பார்த்தாங்க, இளமை பருவத்துல எதை பார்த்தாங்க, வயதில் எதை பார்த்தாங்க, அவங்களுடைய வெளியில யார பாக்குறாங்க, யார் யார பேசுறாங்க, பூர்வ ஜென்மத்தை விருத்தி தான் அவங்களை அந்த விருத்தி உருவாகுவதற்கு காரணமே.
அவங்களுடைய பூர்வ ஜென்ம இந்த ஜென்ம வாசனை. அதுதானே விருத்தியா வந்தது. உள்ள இருக்கிற வார்த்தை தாங்க அவங்களுக்கு விருத்தியா வந்துட்டு இருக்குது. அப்ப உள்ள இருக்கிற அவங்களுடைய வாசனை பாருங்க. அவங்களுக்குள்ள வாசனை என்ன ஆயிட்டு வருது இப்போ? தப்பு தப்பா தமோ குணம் ரஜோகுணத்துல இருந்தா எல்லாம் சரி உள்ளதை உள்ளபடியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். எல்லாம் தப்பெல்லாம் சரியா தோணும், சரியெல்லாம் தப்பா தோணும். ஏன் இருக்கிற குணம். அப்ப என்னதான் பேசுவாங்க? தப்பு தப்பா தான் பேசுவாங்க, தப்பு தப்பா தான் நடந்துக்குவாங்க. சோ ஒரு நிமிஷத்துல அவங்க தப்பா நடந்தா நாம என்ன பண்ணிடுறோம்? கோர் பர்சனாலிட்டியே தப்புன்றோம். அதுதான் தப்புங்கிற நானு. கோர் பர்சனாலிட்டி இஸ் நாட் ராங். அந்த இடத்துல அவங்க அதை தப்பா நினைச்சிருக்கலாம், தப்பா பேசியிருக்கலாம், தப்பா பண்ணிருக்கலாம். ஏன்னா கோபம்னு ஒண்ணு வந்துட்டா அது எங்க வேணா கொண்டே விடும். அதுல எதையோ ஒண்ணு பண்ணி வச்சுட்டாங்க. பட் நாம யார கண்டம் பண்றோம்? இந்த கோர் பர்சனாலிட்டியை கண்டம் பண்றோம். அந்த பேரை சொல்லும் போது நாமத்தை சொன்னா தட் கோஸ் டு நாமி ஒன்லி. புரிஞ்சுதா? நேற்று கிளாஸ் கனெக்ட் பண்ணி பாருங்க. நாமத்தை சொன்னீங்கன்னா தட் கோஸ் டு நாமி. Who is that நாமி? ஆத்மா. So please don't condemn anybody. புகழ்ந்து பேசலாம், தப்பே கிடையாது. சின்னதா ஒரு வெற்றி அடைஞ்ச கூட நீங்க அவங்கள ஊக்குவிக்கலாம், மோட்டிவேஷன் பண்றான். வாய் திறந்து இதெல்லாம் இந்த ஒரு இதுக்குள்ள போய் சிக்கிக்கிறதுனாலதான் ஒருத்தர் பாராட்டுங்கிற குணம் கூட நம்மள்ட்ட போயிடுச்சு. வாய் திறந்து பாராட்ட முடியல. ஏன்? நம்ம தான் இங்க சிக்கி கிடக்கிறோமே. இட்ஸ் ஜஸ்ட் லைக் டிச். எது மற்றவங்களை விருத்தி இப்ப விசாரம் பண்ணங்காட்டி நமக்கு பண்ற தப்பு இத்தனால பண்ணது என்னன்னு தெரியுது. விசாரத்துக்குள்ள வராதவங்க பண்ணும்போது நமக்கு புரியணும்ல மண்டை. நாம உட்காந்து இப்ப விசாரம் பண்ணிட்டோம் இல்ல, இப்ப நமக்கு மண்டை அவங்களுக்கு புரியாது. they are not doing விசாரம் அட்டால். how can you expect நீ புரிஞ்சுன்னா அவங்களுக்கு அதெல்லாம் புரியுமே என்ன? அது வீட்டுக்காரா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு அது புரியாது. அப்ப you must know how to handle those people. You should be matured enough to handle those people without any hijacks. இல்லாம ஹேண்டில் பண்றதுக்கு உனக்கு தெரியணும். அதுல தெரிஞ்சிருச்சுன்னா அது பெருமைப்படுறக்கு ஒண்ணும் இல்லை. எதை தெரியணுமா தெரிஞ்சுக்கிட்டீங்க, எதை தெரியணுமா அவங்க தெரிஞ்சுக்கல. இதுல கெத்து பெருமை இது வேற. இந்த வித்யா ஞானம் வேற கருத்து உடந்து விட்டுரும். ஐ ஸ்டடி சாஸ்திரம், ஐ நோ ஹவு டு ஹேண்டில். ஐயோ நேத்தன சொன்னேன், எப்ப ஒருவன் தன்னை மேன்மையானவனாக நினைக்கிறானோ அப்பவே அவன் மேன்மையிலிருந்து நழுவி விடுவான். முடிஞ்சது கதை. கொக்கனை அவனுக்கு அது நம்ம கேட்டு பாத்தீங்களா? என்ன கொக்கனை நேட்டா கொங்கனை வாங்கும்போது அவர் அவுட், அந்த இடத்துல அந்த அம்மாட்ட அவுட்டு. சோ இது நாம ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் கேன் அட்ஜஸ்ட் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். அதுக்காக மத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்குவான்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்களால இந்த ஜென்மத்திலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க விசாரம் பண்ணல. யார் இப்ப விசாரம் பண்ணி அவங்களுக்கு யார் இப்ப காமிச்சா? இந்த மாதிரி விருத்தி வேற, நீ வேற, நாம தானே பண்றோம். அப்ப we must know handle the people without any ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாம ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு தான் தெரியும். அதுல பெருமைப்படாதீங்க. தெரிஞ்சுக்க வேணுங்கிறது செஞ்சுட்டு, தெரிய வேண்டியது அவங்க தெரியாம இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்க மேல ஒரு சிம்பத்தி வரும். அடப்பாவமே முருகா, அது ஒரு யார் இஷ்ட தெய்வமா அவங்க வாய் வந்து நமக்கு அட முருகா அதோட நின்றுக்கணும். அதுக்கு மேல அவராச்சும் முருகனாச்சுன்னு விட்டுற வேண்டியதுதான். அவங்களுடைய என்னுடைய இஷ்ட தெய்வமான அது வந்துச்சு வாயில, ஐயோ முருகா காப்பாத்து. ஏன்னா அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அவங்கள மாத்த முயற்சி பண்ணாதீங்க. அவங்களே அவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம ரஜோகுண தமோ குணத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சத்தோகுணத்துல வாழ்ந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். சத்தோகுணம் வரணும்னா அதற்குண்டான உணவு பழக்கத்துல படிக்கணும், தூங்குற ஹேபிட்ல படிக்கணும். 4 மணினா எந்திரிக்கணும், 8 மணி வரைக்கும் தூங்குனீங்கன்னா தமோ குணம். நைட் 8 மணி ஆனா படுக்கணும். அதுல இருந்து ஆரம்பிக்கணும். நோ என்னது அந்த பரப்பனை ஊர்வனை ஐயா அதெல்லாம் கொண்டு எங்கதான் விட போகுது. சோ அவங்க அதை விட முடியாத போது அவங்க அந்த வாழ்க்கை போறாங்க போது ஏத்துக்க வேண்டியதுதான். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அவங்களால விட முடியாது. புரியுதுங்களா? சோ எதுக்கு சொல்றேன்னா, இந்த அளவுக்கு விசாரம் பண்றதுங்கிறது நோட்ஸ்ல எழுதுறதுக்கு இல்ல, எழுதணும் கண்டிப்பா. வாழ்க்கையில நடைமுறைக்கு அது கொண்டு வர தெரியணும். ஏன்னா விருத்தி வேற நான் வேறு நான் பண்ணிட்டா அது மாதிரி ஆப்பனண்ட பார்க்கும்போது அது அந்த ஞானம் கம்ப்ளீட் ஆகும். சோ அவங்க வேற, கோர் பர்சனாலிட்டி வேற, அவங்க மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் வேற. அந்த அவங்க மனசுல தோணுது பாத்தீங்களா ஒரு விருத்தி, அதை பிரகாசப்படுத்துவதாக நான் இருக்கிறேன். அவங்க மனதில் தோன்றுகின்ற விருத்தியை, என் மனதில் தோன்றுகின்ற விருத்தியை நான் பிரகாசப்படுத்துகிறேன். ஹாஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொருத்தர் மனதில் தோன்றுகின்ற விருத்தியையும் நான் தான் பிரகாசப்படுத்துறேன். அப்ப தப்பு என் மேலதானே.
எதுக்கு நாம அவங்கள சும்மா ஒரு ஜோக்கு சொன்னேன், அது தப்புன்னு சொல்லக்கூடாது, சும்மா சொன்னேன். நான் தானே அந்த மனசுல இருந்து அப்படி பேசிட்டு இருக்கிறேன், இந்த மனசுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறேன். யாரும் குறை சொல்றது? யாரும் என்ன கிடையாது, எங்கேயும் குறையொன்றும் இல்லை. வச்சுங்களா? அடுத்தது அதாவது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப என் புடவை கிழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலேன், என் புடவை கிழிந்துள்ளது, நான் கிழியவில்லைன்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். என் புடவை கிழிந்துள்ளதும் போது எனக்கு என்ன தெரியுது? நான் கிழியவில்லை. என் மனதில் சுகம் வரும்போது நான் சுகி அல்ல. என் மனதில் துக்கம் வரும்போது நான் துக்கி அல்ல. அதுதான் பிரிச்சு தெரியுது. ஏன்னா இது என்னுடையது. ஒன்னு என்ன தெரியுது? என் புடவை தான் கிழிஞ்சிச்சு, நீ கிழிஞ்சேன்னு கேட்டது. என் புடவை தான் கிழிஞ்சது, நான் கிழிஞ்சு சொன்னேன் அவங்ககிட்ட, என்ன வளரிட்டு இருக்கிற? நல்ல விவரமா கேட்கறோம்ல. என் புடவை கிழிந்துள்ளது, நான் கிழியவில்லைங்கிற அறிவு நல்ல தெளிவா இருக்குது. என் மனம் துக்கத்தில் இருக்கிறது, நான் துக்கி அல்ல. என் மனம் சந்தோஷத்தில் இருக்கிறது, நான் என்ன கிடையாது, சுகி அல்ல. நான் சுகியும் அல்ல, துக்கியும் அல்ல. நான் சாப்பிட்றவளும் அல்ல, நான் வேலை செய்யறவளும் அல்ல. அக்கர்த்தா அபோக்தா, அதுதான் அப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு வரேன். நான் இந்த வேலைக்கு போறவன் நான் அல்ல, இந்த அணிவிக்கிறவனும் நான் அல்ல, சுகத்தை அணிவிக்கிறவனும் நான் அல்ல, துக்கத்தை அணிவிக்கிறவனும் நான் அல்ல. அப்ப யாருங்க அணிவிக்கிறா? விருத்தி அனுபவிச்சுட்டு யாரு இல்லைன்னு சொன்னா? அது பாருங்க, ஒரு க்ஷணத்துல போகக்கூடியது. நீங்க சுகத்தை அனுப்பிச்சாலும் அது ஓடி போயிரும், துக்கத்தை அனுபவிச்சாலும் அதுவும் ஓடி போயிரும், போய்தான் ஆகணும். ஆனா நாம தான் என்ன பண்றோம்? ப்ரூட் பண்ணிட்டு உட்காந்துருக்குமே தவிர விட்டீங்கன்னா அது ஓடிடும். எப்படி சுகவிருத்தி? ஏன்னா விருத்திங்கிறது போயிட்டே தான் இருக்கணும், நிலையற்றது. அனித்தியம் இவ்வளவு நேரம் படிச்சுமில்ல. அப்போ ஒரு துக்கம் வரும்போது என்ன தெரியணும்? இது அனித்தியம் போகுதுன்னு தெரியணுமா வேண்டாமா? அதை கண்டு ஏன் பயப்படணும்? ஐயோ துக்கம் வந்துருச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. ஆனா அந்த சூழ்நிலைகள் வெளியில் இருக்கிற சூழ்நிலை மாற போறது இல்லை. விருத்தி ஓடி போச்சா இல்லையா? நான் ஆத்மா அசங்க அன்டச். இப்ப புரிஞ்சுக்கலாம், ஆத்மா அன்டச்டு பை த மென்டல் என்ன சொல்ற ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். மனதில் இருக்கிற எமோஷன்ஸ்ல ஆத்மா இப்ப எப்படி பிரிச்சு அறிஞ்சிருக்கோம்? அன்டச்டுங்கிறத லாஜிக்கா ப்ரூவ் பண்ணிட்டோம். அகம் அசங்க அன்டச்டு பை, அதுக்கு பேர் அன்பு இல்லைன்னு அர்த்தங்களாங்க. இத புரிஞ்சு அகம் அன்டச்டு புரிஞ்சுக்கிற பேர் அன்பு இல்லைன்னு அர்த்தமா? என்னுடைய நான் தான் அவர்கள் மனதில் இருக்கிற விருத்தியாக செயல்பட்டு, அந்த விருத்தி செயல்படுவதற்கு நான் காரணமாக இருக்கிறேன்னு புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்குங்க. அதுதான் அல்டிமேட் லவ் யூ கேன் எக்ஸ்பிரஸ். தட் இஸ் த அல்டிமேட் லவ். என்ன புரியணும்? ஒருத்தர் அது உங்களுக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அவங்க மனதில் வருகிற விருத்தியை பிரகாசப்படுத்துறவளாக நான் இருக்கிறேன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு அன்பு வெளிப்படுத்துவீங்க பாருங்க அவங்க மேல. அதுதான் அன்கண்டிஷனல் லவ்க்கு டெஃபினிஷனே. தட் இஸ் அது வரைக்கும் நீங்க எதிர்த்து அனுப்பீங்க. அந்த ஸ்டேஜில் நின்று டிரான்சாக்சன் பண்ண முடியாத வரைக்கும் யுவர் லவ் இஸ் கண்டிஷனல் லவ் வித் சம் ப்ராப்ளம்ஸ். கண்டிஷனல் லவ். அது தாண்டி வந்தோம்னா தான் அன்கண்டிஷனல் லவ். ஏன் என்ன தெரியுது? அவங்க விருத்தியை பிரகாசப்படுத்துறது நான் தான். அது தப்புன்னு ஒண்ணுக்கோது உள்ள சொல்லிட்டு வந்துருக்குது பாரு. இந்த விருத்தியை பிரகாசப்படுத்துறது யாருதான்? நான் தான். தப்பு செய்யற விருத்தியும் நான் தான், தப்பு செஞ்சதை தப்புன்னு சொல்றதும் யாருதான்? நான் தான். போது தட் இஸ் அன்கண்டிஷனல். அப்பதான் உங்களால அன்கண்டிஷனல் லவ் உலகத்துக்கிட்ட காமிக்க முடியும். அது புரிய அங்க போய் நிக்காத வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் அன்பு காமிச்சீங்கனாலும் உள்ள எனக்கு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி விட்டு தாண்ட மாட்டோம். புரியும் நினைக்கிறேன். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பவதிங்கிறது எங்க போக போகுது? இந்த இடத்துல பிரிச்சு நின்று அவங்கள புரிஞ்சுக்கும் போது அந்த எனக்காக அப்படிங்கறது போய் அன்கண்டிஷனல் லவ். புரிஞ்சுங்களா? அடுத்தது பிரதிபோதம். இது ஒரே ஒரு வேர்டு தான், நம்ம என்ன தாண்டல. பிரதிபோதம். அப்ப நான் எப்படி இருக்கேன்னு புரியணும். சாட்சி. மனதில் இருந்து கொண்டே, எப்படி மனதில் இப்ப போய் என்ன எங்க உட்கார்ந்திருந்தோம்? மனதில் இருந்து கொண்டே மனதை வேடிக்கை பார்த்தல். அதுதான் இது. மனதில் இருந்து கொண்டே, மனத்துட்டு இப்ப எங்க வெளியே போனோமே என்ன போக முடியாது. மனதில் இருந்து கொண்டே, நான் அங்கதான் வெளிப்படுறேன் நான். சோ மனதில் வெளிப்பட்டு இருக்கேன். அதான் எனக்கு வெளிப்படுற சொரூபம் தான் நான். மனதில் இருக்கும் பொழுதே மனதை வேடிக்கை பார்த்தல் ஜீவன் முக்தி. இறந்ததுக்கு அப்புறம் விதேக முக்தி. இதுதான் மோட்சம்.
ஏன்னா மனதில் இருந்து கொண்டே மனதை பார்த்தோன்னா அது நான் அல்லன்னு தெரிஞ்சு போயிடும். மனதில் ஓடுகிற துக்கம் நான் அல்ல, சுகம் நான் அல்ல, எல்லாமே நான் அல்ல. தட் இஸ் ஜீவன் முக்தி. அது வேர்டு பார்க்கலாம். பிரதி, பிரதி நாங்க சான்ஸ்கிரிட்ல எண்ணம்னு அர்த்தம், ஒவ்வொருன்னு அர்த்தம். பிரதி, பிரதிவாரம் அப்படின்னா ஒவ்வொரு வாரம். பிரதி பௌர்ணமிக்கு நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கு கோயில பிரதி பௌர்ணமியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரதினா ஒவ்வொரு. போதம் அந்த வெளிப்படுகிற சைத்தன்யம். ஒரு ஒரு விற்த்தியும் நான் அடிக்கடி சொல்வேன், சுவாமிஜி தயானந்த சொன்னது, ஒரு ஒரு விற்த்தியை நீ நசுக்கிப்பாரு. அதுல ரெண்டு இருக்கும், ஒன்னு விற்பி, இன்னொன்னாரு ஞானம். அது நசுக்கிறது தான் இப்ப 12 பேர் தான் நசுக்கிறது. நசுக்கி பிரிச்சு பாரு. இப்ப நீங்க ஒரு அது அடிக்கடி எனக்கு ஞாபகம் வருது, அது ஒரு சீடு இருக்கும், அது தண்ணியில போட்டு ஊற வச்சு கொஞ்சம் கிள்ளி விட்டு நம்ம பிதுக்காம் அதுக்கு பயிர் பிதுக்காம் பருப்பு நாங்கள் சொல்லுவோம். பிதுக்கி விட்டு அதில், ஏன்னா அந்த தோல் வந்து ஜீரணம் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கிள்ளி விட்டீங்க, இப்படி நசுக்குனீங்கன்னா அது வெளியில் ஒடியாந்துடும். தோல் கையில் நிற்கும், சீடு வெளியில் ஓடி வந்து இப்படி கிள்ளி விட்டீங்கன்னா போதும். இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்க, அந்த சீடு வெளியில் வந்துடும், தோல் கையில் நிற்கும். இல்லையா, விதை கையில் வச்சு கையில் கண்டிப்பாக தோல் தான் கையில் நிற்கும், சீடு வெளியில் வந்துடும். அதுதான் பிதுக்கிறதுன்னு. அதைத்தான் இப்போ எண்ணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நசுக்கிறதுன்னா அதுதான். அந்த ஊற வச்சு ஞானத்தின் விசாரத்தின் மூலியமாக அந்த எண்ணத்தை நல்லா ஊற வச்சு போடுச்சு நசுக்குனீங்கன்னா, பிதுக்குனீங்கன்னா என்ன பிரிஞ்சிடும், நான் வேறு, அப்பா என்ன வேறு. தட் இஸ் மோக்ஷம். அதைத்தான் அவர் சுவாமி சொல்வார், ஒவ்வொரு எண்ணத்தையும் பிதுக்கி பாரும்ப. பிதுக்கி பார்க்கனா பிதுக்காம்பரு, அது பேரை பிதுக்காம்பருப்பு நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி பண்றது தான். பண்ணிட்டு அதுலேயே நிக்கிறதுக்கு பேரு ஞான நிஷ்டா. அவ்வளவுதான். ஸோ பிரதின்னு என்ன சொல்ற, ஒவ்வொரு. போதம்னா அந்த கான்சியஸ்னஸ், அந்த ஒவ்வொரு எண்ணத்திலும். போதம்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு எண்ணத்திலும் வெளிப்படுகிற கான்சியஸ்னஸ். பிரதினா ஒவ்வொரு, போதம்னா அந்த கான்சியஸ்னஸ், அறிவு, விதித்தம், அறிவதன் மூலம். எதை அறியறது, அதில் ஒவ்வொரு எண்ணத்திலும் வெளிப்படுகிற மாறாத, அழிவுக்குட்படாத, பிறவாத அந்த ஞானம் நான் என்று அறிவதின் மூலம். மதம்னா அறியப்படுறது, போதம், பிரதிபோதம், மதம். அதை மதம்னா அறிது, அறியப்பட்டால். இல்லை, அது அறிந்தால் ஆத்ம ஞானத்தை அறிந்ததாகும். இது அறியலினா அது அறிந்தது அல்ல. எப்படி சொன்ன, ஒவ்வொரு எண்ணத்திலும் வெளிப்படுகிற ஞானம் நான், அந்த சைத்தன்யம் நான், மாறாத, பிறவாத, மாற்றத்திற்குட்படாத அந்த ஞானம் நான். மதம் அறிவது மோக்ஷம், ஞானம். அதுதான் ஞானம், அதுதான் மோட்சத்துக்கு கொடுக்கக்கூடியது. இல்லை என்றால் இது இப்படி நான் அறியலின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வேற நிறைய மெத்தட் உலகத்தில் சொல்றாங்க, மோட்சம் வேணுமாவா, நான் ஈஸி மெத்தட் கூட்டிட்டு போறவா, ஒன்றும் வேலைக்காகாது. குவாலிஃபிகேஷனை பெற்று இதை பிரித்து அறிஞ்சா அதுக்கு பேர் தான் ஞானமே. இதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுன்றார் இறைவன். போதம், பிரதிபோதம், மதம் அப்படி அறிஞ்சிட்டீங்கன்னா ஆராய்ச்சி என்ன சொல்றது, பண்ணின ஆராய்ச்சி இஸ் ஓவர். அடுத்து நெக்ஸ்ட் கருத்து, அமிர்தத்துவம் விந்ததே இஸ் அனதர் பியூட்டிஃபுல் வேர்டு. வேல்யூ பாயிண்ட் வருது, அதாவது சாதனை. இப்போ ஒரு அதாவது சாதனை என்ன வேணும், சுத்தமான மனம், வீரியம். அதாவது என்ன சொல்ற, ஆத்மனா விந்ததே, வீரியம். அந்த வேர்டு விட்டுட்டேன். ஆத்மனா விந்ததே, வீரியம் நாங்க பவர், உறுதி, சக்தி, மனோபலம். அதுக்குதான் வீரியம்னு பேரு. அப்ப அது எப்படி, ஆத்மனா, வாட் டு யூ மீன் பை ஆத்மனா, மனம். எப்படிப்பட்ட மனம், ஒருமுக ஏகாக்கிரத சித்தம், தூய்மையான மனம். ரெண்டு வேணும். தூய்மையான மனம் வச்சுக்கிட்டு படு தூங்கிட்டோம்னா கிளாஸ்ல ஒண்ணு வேலைக்காகாது. தூய்மையான மனம் இருக்கு, கிளாஸ்ல தூங்கி என்ன பிரயோசனம். சோ ஏகாக்கிரத சித்தம் பிளஸ் தூய்மையான மனம்ங்கிற வேர்டு தான் ஆத்மனா. அதன் மூலியமாகத்தான் விந்ததேனா அடைகிறான். எதை அடைகிறான், வீரியம், சக்தி, பிரித்து பார்க்கிற சக்தி வேணுங்கிறார். எதுக்கு, போதம், பிரதிபோதம், மதத்தை தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு வீரியம் வேணும், மனதில் சக்தி வேணும். ஏன்னா தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கும் போது கிரகணம் இருக்கணும். கிரகணங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து தத்துவத்தை தாரணம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிரகணம், அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். அடுத்து அந்த தத்துவத்தை என்ன பண்ண தெரியணும், தாரணம், தாங்கி நிக்க தெரியணும். ரெண்டு இருந்தா தான் அந்த மனதுக்கு பேர் சக்தி, வீரியம்.
சாதாரண வாழ்க்கையில் இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க அதை சரியா புரிஞ்சுக்கிறாங்க போதுதான் பிரச்சனை வராது. பாதி பிரச்சனைக்கு காரணம் நாம் ஒண்ணு சொல்லிட்டு வந்திருப்போம், அவங்க அதை புரிஞ்சுட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் புரியுற சக்தி கரெக்டா இருக்கணும். அடுத்தது தாரணம் அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஒருத்தர் பொய் சொல்றாங்கன்னா அது சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். ஒருத்தர் உண்மை சொன்னாங்கன்னா அவங்க சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்கிற சக்தி வேணும். எப்ப இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்களோ, அவங்க சொல்றது உண்மையாத்தான் இருக்குமோ, அவங்க சொல்றது பொய்யாத்தான் இருக்குமோ, மனம் பலமில்லைன்னு அர்த்தம். ஏன்னா என் மனம் வளம் இருக்கான்னு யாரு கண்டுபிடிக்கிறது? நீங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம். எப்ப ஒருத்தர் சொன்ன விஷயத்துல குழப்பம் வருதோ, அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களோ, சந்தேகம், அவங்க நம்ம நடிச்சிருப்பாங்களோ, வருதா டவுட்டு, அப்ப என்ன அர்த்தம்? உள்ளதை உள்ளபடி அறியக்கூடிய சக்தியில் மனம் இல்லை, குழப்பம். அந்த குழப்பத்துக்கு ஏன் மனம் வந்தது? மனம் பலகீனமாயிடுச்சு. அதான் மனோபலம் இழந்து அடுத்து என்ன ஆகும்? பலகீனமாயிடுச்சு. பொய்ய உண்மையா புரிஞ்சுக்கிறது. இப்படிதான் உலகம் ஓடிட்டு இருக்குது. உண்மை பேசுறவங்க அங்க இடவிடாது, பொய்யா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்? அது அவங்க பிரச்சனை. நீங்க உண்மை பேசுகிட்ட பிரச்சனை இல்லை. நான் உண்மையா தாங்க சொன்னேன், அவங்க தப்பா எடுத்து, அது தட் இஸ் அவங்க ப்ராப்ளம். நீ ஏன் கவலைப்படுற? அதுக்காக ஏன் உன் தர்மத்தை விட்டு நீ வெளியில வர்ற? நான் உண்மை பேசுறேங்க, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா அவங்க பிரச்சனைங்கிற நான். அவங்களுக்கு என்ன சக்தி இல்ல? நீங்க சொல்ற உண்மையை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. ஏன் இல்ல? சம குணம், தமோ குணம், ரஜோ குணம், குற்ற வேண்டியதுதான். நாம் ஒன்றும் பண்ண முடியாது. சோ படைப்பின் ரகசியமே பாத்தீங்கன்னா பொய்யை உண்மையாக காட்டுவதுதான் மாஃபியா லேடியோட வேலையே. உலகமே எப்படித்தான் இருக்குது, ஒரு பொய்யா. இதுல வேற உட்காந்து இந்த ஒருத்தர் பேசுறது உண்மையா பொய்யாண்டே சந்தேகம் இருக்குதுன்னா, how can you win the mafia lady? Is it possible? இதே இங்க தக்கணத்தை ஏதே இவங்க பேச உண்மையா பொய்யா புரியலையே, கண்டுபிடிக்க முடியலையே, குழப்பமா இருக்குதே, பயமா இருக்குதே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, மனோபலம் இல்லாதவங்களுக்கு எப்படி மாஃபியா லேடிங்கிறது பொய்யான உலகத்தை படைத்து பொய்யா ஆடிக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா, அவங்களை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? சோ என்ன சொல்லுதுன்னா, புரிஞ்சு சுவாமிஜி பேர் சொல்லுவார், குருவானந்த சொல்லுது, புரிஞ்சு போச்சு அப்படி சொல்ல முடியா? புரிஞ்சு போச்சு, புரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? போச்சு. அப்படி இருக்கக்கூடாது பாரு. புரிஞ்சு போச்சு, நாம சொல்ல புரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். நீ சொல்லி கொடுத்து நீ புரிஞ்சு போச்சுன்னா, ஐயோ புரிஞ்சு அது என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு. விடக்கூடாது. ஒருவர் என்னை, சைக்கலாஜிக்கல் பாயிண்ட், ஒருவர் என்னை நிராகரணம் செய்கிறார், ஆனால் என்னால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவர் என்னை மதிப்பதில்லை, ஆனால் அவரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னை ஒருவர் அவமதிக்கிறார், ஆனால் அவரை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படிங்கிற மனம் நீட் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். அப்படி என்ற எண்ணம் உள்ள மனம் நீட் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லல, இட் நீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். எதுக்கு? அவர் என்னை நிராகரணம் செய்கிறார், அதனால் என்னை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு உங்க மனம் சொல்லுச்சுன்னா, யுவர் மைண்ட் நீட் எக்ஸ்ட்ரா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், மினரல்ஸ் டு கெட் ஸ்ட்ரென்த். வாட் இஸ் த கார்போஹைட்ரேட், ஃபேட், மினரல்ஸ்? தர்மம். வாட் இஸ் த புரோட்டீன்? What is carbohydrate for your mind? தர்மம். ஒரு என்ற எண்ணத்துல நீங்க பிசுக்குனீங்கன்னா அங்க மனம் வீக் ஆயிடும். ஒரு எண்ணத்துல நீ வாய் பேசுறதுல அப்புறம் நான் சொல்றேன், என்ற எண்ணமே 4 பேத்துக்கு நல்லதா என்ன தெரியும். சுயநலமா எண்ணுனீங்கன்னு வச்சுக்குங்க, அங்க ஆப்படிச்சிடும். இங்க உட்காந்து கிளாஸ் கவனிச்சுட்டே உட்காந்துருக்கலாம், அங்க ஒண்ணு உள்ள போகாது. சோ வீரியம், அந்த இடத்துல சங்கராச்சாரிய ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். சங்கராச்சாரிய அதுக்கு அழகா அங்க பாஷை எழுதியிருக்கார். பாஷையை படிக்கிற காலத்துல படிக்கலாம். இப்ப நான் அதை ஷேர் பண்றேன். அது என்ன பாரு, ஒருத்தருக்கு எப்பப்ப வீரியம் வரும்? பணம் கண்டிப்பா அவனுக்கு வீரியத்தை கொடுக்கும். மனம்னா, வீரியம்னு என்னங்க? மனோபலம். அதை புரிஞ்சுக்கணும். எப்பப்ப ஒருத்தருக்கு மனபலம் வருது? பணம் நிறைய சேர்ந்தா. ஆனா அதெல்லாம் உண்மையான வீரியம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு அவரு, அது வேற கதை. அதெல்லாம் உண்மையில வீரியமே கிடையாது. ஏன்னா 50 லட்சம் பணம் இருக்கு, அப்ப நமக்கு ஒரு என்ன கிடைக்கும்? ஒரு கெத்து. அவன் நடைய வேற மாதிரி இருக்கும். பாக்கெட்ல 10 ரூபா இருந்தா அவன் நட வேற மாதிரி இருக்கும். சுவாமிஜிதான் ஒரு கையில பாக்கெட்ல ஒரு 50 லட்சம் இருந்துன்னு வச்சுக்கல, அவன் நடைய வேற மாதிரி இருக்கும். அது வீரியம். ஆனா அது என்னது? பெர்மனண்டான வீரியம் அல்ல. ஏன் என்ன நினைப்பாவன்? அதனாலதான் பாருங்க, ஒரு அமௌண்ட் சேர்த்திட்டோம்னா சைக்காலஜி சொல்லுவார் அவரு, அது நான் 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன்ப்பா, 50 லட்சம் சேர்த்திட்டேன்,
நான் ₹1 கூட இருந்து எடுக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு அந்த 50 லட்சம்? நீ ஏன் ஒண்ணுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க? உனக்கு எதுக்கு அந்த? எனக்கு ரொம்ப நாள் அது புரியாம இருக்கு. ஆமா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இது வேணுங்கிற காலத்துல யூஸ் பண்றது தானே வாங்கி. நான் ₹1 கூட சாகிற வரைக்கும் நான் அதுல இருந்து எடுக்கவே மாட்டேன். நம்மளால யோசனை பண்ணி போய் ஏன் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, தட் கிவ்ஸ் த செக்யூரிட்டி. அவங்களுக்கு அது இருந்தா அவங்களுக்கு அந்த பயம் போகுது. அதனாலதான் என்ன பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் இப்படியே வாழ்றாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர், அதெல்லாம் அப்படியே நான் சொல்ற பேர் மட்டும் சொல்ல, அப்படியே வாழ்ந்தாங்களா? அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கடைசியாக ஐயோ இதை விட்டு நான் போறேனே, ஐயோ இது எவனோ எடுத்துட்டு போறானே, அதுல கவலை வந்துருச்சு. ஐயோ நான் சேர்த்து வச்சதெல்லாம் எவனோ தூக்கும். பெத்ததுதான் தூக்கு, வேற யாரும் தூக்குவா? ஏன்னா 10 தான் கொடுக்காம வச்சிருந்தாரு. அப்ப பெத்ததை எடுத்துக்கிறது எப்படி விட முடியும்? சோ முட்டாள்தனம். 50 லட்சம் வச்சிருங்க, வாங்குங்க, நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல. லட்சுமி வேணும், அது 1 பைசா எடுக்க மாட்டேன், 1 பைசா எடுக்க மாட்டேன்னு வாழ்ந்ததுன்னு தப்பு. ஏன்னா நீ அணுவிக்க வேண்டியது அணுவிக்கல. அப்புறம் சாவர காலத்துல ஐயோ நான் சேர்த்தல, அவனுக்கு போகுதே, அவனுக்கு சோ அந்த பணம் ஆரம்பத்திலிருந்து அவருக்கு நான் பார்த்த ஒரு கேரக்டருங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் நிம்மதியாவே இல்லைங்க. ஏன்னா எந்தெந்த தேவையோ அதுல இருந்து எடுக்க மாட்டார். கஷ்டம் தானுங்களே. ஒரு ஆஸ்பத்திரி போகணும், பணம் செலவு, ஐயோ ஏதாவது சீப்பா மெடிசன் மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம். நாமளே கடைக்கு போய் ஒரு மருந்து வாங்கி, டாக்டர் போனா ₹100 கொடுக்கணுமே, அப்பெல்லாம் ₹100 தான் இருக்கும். அவருக்கு போய் ஏன் செலவு பண்ணி மருந்து கடைக்க போனா அவன் தருவா. இப்ப மாத்திரை, அந்த மாத்திரையோட 10 ரூபா. அங்க டாக்டருக்கு போனா 100 + 50 150 ரூபா செலவா. இது நம்பாரு, அதுல ₹100 மிச்சம் பண்ணி 50 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டு கடைசியில் அதுலயே ஒரு கேன்சர் வந்துருச்சு. கடையில மாத்திரை வாங்கி வாங்கி போட்டா அப்புறம் கேன்சர் வந்து தெரிஞ்சோன்னே ஐயோ இந்த 50 லட்சத்தை நான் விட்டுட்டு போறேன், என்னடா கவலை? உலகத்துட்டு போறதை பத்தி கூட கவலை இல்லை அவருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சிருந்தேன், அந்த 50 லட்சத்தை விட்டுட்டு போறேனேன்னு உட்காந்து கவலைப்பட்டார். ஆனா கொப்பா, இதெல்லாம் டிப்பி ரொம்ப பாதிச்ச கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம். அப்ப எதுக்கு இருக்கும்போது அனுப்பிச்சிருக்கலாமா? அதுவும் இல்லை. சோ இதெல்லாம் என்ன காரணம்? அதுதான் வீரியங்கிறது. அந்த ஒரு பணம் அவருக்கு ஏன் அப்படி பிடிச்சி வச்சிருக்காருன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு அது வீரியம். சங்கராச்சாரிய வேற சொல்லிட்டாரா, அதனால அவர் பிடிச்சி வச்சிருக்காரு. சங்கராச்சாரிய அவரை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டார். வீரியம். அடுத்தது மந்திரம், சொல்லவே வேண்டாம். மந்திர சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னா சில பேருக்கு இந்த மந்திரம் படிச்சா நீ உன்னை நான் என்ன வேணா பண்ணிடுவேன், யாரை வேணா பண்ணிடுவேன். மந்திர சக்தி சம் பீப்புளுக்கு வீரியத்தை கொடுக்குது, சில பேருக்கு ஔஷதம். பாரு அந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் ஆஃப் தி திங்க் பண்ணி பாருங்க. மருந்து, அதாவது என்னங்க, சில ஹெர்பல்ஸ், நான் சொல்றது மருந்துனா சில மருந்துகளை சாப்பிட்டா அந்த வீரியம் கிடைக்கும். அப்படி அதை நிறைய பேர் வீரியம் நினைச்சுக்கிறோம். அடுத்தது பாந்தவா பலம், அதைத்தான் அவர் அதிகமா பேசுவார். பாந்தவா பலனா என்னை சுத்தி 4 பேர் இருக்காங்க, அது ஒரு வீரியம். என்னை சுத்தி 4 பேர் இருக்காங்க, எங்க கல்யாணத்துக்கு இத்தனை பேர் வந்தாங்க, அதுல ஒரு செக்யூரிட்டி. 1000 பேர் வந்தாங்க, எதுக்கு 1000 பேர்த்த கூப்பிடுறான்? நொங்கி நூடுல்ஸா இருக்கா? மனசுல என்ன நடக்குது? ஒரு வீரியம். பாந்தவா பலம் பேரு நம்மளை சுத்தி. ஆனா கையில காசு இருந்தாதான் அந்த 4 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த 4 பேர் இருக்க மாட்டாங்க. பாவம் தெரியறது இல்லை, நம்ம என்ன பண்றது? சோ இதெல்லாம் என்னது? உண்மையான வீரியம் அல்லன்னு சொல்ல வந்து இதெல்லாம் வீரியம் நினைச்சு கூடாது. எனக்கு கிளாஸ் சொன்னாங்க இதெல்லாம் வீரியம். இதெல்லாம் எதுவுமே நித்தியமான வீரியம் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது நாயம் ஆத்மா, முதலே படிச்சிருக்க ஒரு உபநிஷத்துல, நாயம் ஆத்மா பலகீன லப்யக. நாயம், இந்த ஆத்மா பலகீனமான மனதினால் ந லப்யக அடையப்பட முடியாது. வீரியேன லப்யத்தே, அதைத்தான் சொல்ற. மனம் வீரியமா இருக்கிறவனால மட்டும்தான் இந்த ஞானத்தை பெற முடியும். அபராவித்யா கத்துக்கணும்னு வச்சுக்கலாம், பணம் இருந்தா போய் காலேஜில் சேர்ந்துக்கலாம், பணம் இருந்தா எங்க வேணா எந்த யூனிவர்சிட்டி வேணா போகலாம், அபராவித்யா பணம் கொடுத்து வாங்கலாம். ஆனா இங்க பணங்கிறதெல்லாம் வேலைக்காகாது. பராவித்யாக்கு தனம் தேவையில்லை, வேற குறுக்கு வழி. இந்த போதம் பிரதிபோதத்தை அறிகிறத தவிர உன்னை ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு வேறு குறுக்கு வழி, அதை அர்ப்பணிக்கிறேன், குறுக்கு வழி கிடையவே கிடையாது. சோ என்ன சொல்றாரு? வித்யா விந்ததே அமிர்தம். மோட்சத்தை அடைவதற்கு வித்யா ஞான பலேன விந்ததே மோக்ஷம். இதுதானே தவிர கிரகணம் என்ன சொல்றது? அந்த கிரகண சக்தி, தாரண சக்தி இருக்கிறது தான் மனதுக்கு இருக்கிற பேர் தான் வீரியம். அந்த வீரியம் மனம் பெறணும்னா மனம் சுத்தமா இருக்கணும். மனம் சுத்தமா இருக்கணும்னா தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை இருக்கணும். இப்ப புரியுதுங்களா? வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிப்போம்? தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணு, உனக்கு ஆசைப்படுறத அடைஞ்சுக்கோ, ஹோமம் பண்ணு, யக்னம் பண்ணு, சாண்டிங் பண்ணு, எல்லாம் பண்ணு. ஆனா என்ன பண்ணு? ஒரே ஒரு கொஸ்டின், ஒரே ஒரு பிட்டு, தர்மத்தோட பண்ணு. புரியுதுங்களா? அப்ப எங்கிருந்து எங்க வர்றோம்? ஞான நிஷ்டைக்கும் வாட்ஸ் த கனெக்ஷன் பிட்வீன் தர்மா அண்ட் ஞான நிஷ்டை. அதைத்தான் கேன உபனிஷத் நமக்கு
சொல்லி கொடுக்குது. ஸோ ஜீவன் முக்தி, அதுக்கப்புறம் அவன் விதேக முக்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.